நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். டே 8ல் 20 வேர்ட்ஸும் 20 சென்டென்ஸும் தெரிஞ்சிக்க போகிறோம். 20 வேர்ட்ஸை வச்சு 20 சென்டென்ஸ், குட்டி குட்டி சென்டென்ஸ்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சொல்லும்போது கவனமாக பாருங்கள். பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கள். உங்களால் ஹிந்தி ஈஸியாக பேச முடியும். வீடியோட எண்டில் உங்களுக்கான 5 சென்டென்ஸ் கொடுக்குறேன். இந்த 5 சென்டென்ஸுக்கும் நீங்கள் ஹிந்தியில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்பொழுது நீங்கள் ஹிந்தியில் பேச தொடங்குவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அப்படின்னா ஹிந்தியில் மை. நான் அப்படின்னா ஹிந்தியில் மை. நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? உங்கள் நேம் சொல்லுவீங்க இல்லையா? உங்கள் நேம் சொல்லி நான் மோகன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மை மோகன் ஹூம். மை மோகன் ஹூம். மைக்கு மட்டும்தான் இந்த ஹூம் அப்படிங்கிற துணைவினை வரும். நான் மோகன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மை மோகன் ஹூம். நான் மோகன். நீங்கள். நீ அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில் தூ. இந்த தூ அப்படிங்கிற வார்த்தையை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில் ஆப். ஆப் அப்படின்னா நீங்கள். நீங்கள் யார் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா ஆப் கவுன் ஹைங். ஆப் கவுன் ஹைங். ஆப். ஆப் அப்படின்னா நீங்கள். கவுன் அப்படின்னா யார். ஆப் கவுன் ஹைங் அப்படின்னா நீங்கள் யார். ஆப் சப்ஜெக்டாக வரும்பொழுது இந்த ஹைங் அப்படிங்கிற துணைவினை வரும். ஆப் கவுன் ஹைங் அப்படின்னா நீங்கள் யார். அவர். அவர் அப்படின்னா பஹ். பஹ் அப்படின்னா அவர். பஹ் அப்படிங்கிறதுக்கு அவன், அவள், அது, இது எல்லாத்துக்குமே பஹ் அப்படின்னு வரும். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா வஹ் கியா கர்த்தா ஹை. வஹ் கியா கர்த்தா ஹை. வஹ் அப்படின்னா அவர், கியான்னா என்ன, கர்த்தா ஹை. கர்த்தா ஹை அப்படின்னா செய்கிறார். வஹ் கியா கர்த்தா ஹை. அவர் என்ன செய்கிறார். அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்குறதுக்கும் வஹ் கியா கர்த்தா ஹை. வஹ் கியா கர்த்தா ஹை. அவன் என்ன செய்கிறான். அவள் என்ன செய்கிறாள் அப்படின்னு கேட்கணுன்னா இந்த கர்த்தா கர்த்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். வஹ் கியா கர்த்தி ஹை. வஹ் கியா கர்த்தி ஹை. அவள் என்ன செய்கிறாள். இது. இது அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் யஹ். யஹ் அப்படின்னா இது. இந்த யஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் இவன், இவள், இது, இவர், இது எல்லாத்துக்குமே யஹ் அப்படின்னு வரும். இது என்ன அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா யஹ் கியா ஹை. யஹ் கியா ஹை. யஹ். யஹ் அப்படின்னா இது. கியா அப்படின்னா என்ன. யஹ் கியா ஹை அப்படின்னா இது என்ன. யார். யார் அப்படின்னா கவுன். கவுன் அப்படின்னா யார். அவன் யார் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா வஹ் கவுன் ஹை. வஹ் கவுன் ஹை. வஹ். வஹ் அப்படின்னா அவன், கவுன் அப்படின்னா யார். வஹ் சப்ஜெக்டாக வரும்பொழுது ஹை அப்படிங்கிற துணைவினை வரும். சிங்குலரில் வஹ், யஹ், இது எல்லாத்துக்குமே ஹை அப்படிங்கிற துணைவினை வரும். அவன் யார் அப்படின்னு கேட்குறதுக்கும், அவள் யார் அப்படின்னு கேட்குறதுக்கும், அவர் யார் அப்படின்னு கேட்குறதுக்கும் வஹ் கவுன் ஹை அப்படின்னு வரும். அவன் யார், அவள் யார், அவர் யார், இது எல்லாத்துக்குமே வஹ் கவுன் ஹை. எங்கு. எங்கு, எங்கே. எங்கே அப்படின்னா கஹாங். கஹாங் அப்படின்னா எங்கே. நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா ஆப் கஹாங் ஹை. ஆப் கஹாங் ஹை. ஆப் அப்படின்னா நீங்கள். கஹாங் அப்படின்னா எங்கே. கஹாங் ஹை அப்படின்னா எங்கே இருக்கீங்க. ஆப் கஹாங் ஹை அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க. ஆப் சப்ஜெக்டாக வரும்பொழுது ஹைங் அப்படிங்கிற துணைவினை வரும். சிங்குலரில் ஹை அப்படின்னும் ப்ளூரலில் ஹைங் அப்படின்னும் வரும். ஆப் கஹாங் ஹைங். நீங்கள் எங்கே இருக்கீங்க. எப்படி. எப்படி அப்படின்னா கைசே. கைசே அப்படின்னா எப்படி. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா ஆப் கைசே ஹைங். ஆப் கைசே ஹைங். ஆப். ஆப் அப்படின்னா நீங்கள். கைசே. கைசே அப்படின்னா எப்படி. ஆப் கைசே ஹைங் அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க.
ஆப் சப்ஜெக்டாக வரும்பொழுது ஹைன் அப்படிங்கிற துணைவினை வரும். ஆப் கைசே ஹைன், நீங்கள் எப்படி இருக்கீங்க. அதே ஒரு பெண்ணை பார்த்து கேட்கும்பொழுது கைசி கைசி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஆப் கைசி ஹைன், ஆப் கைசி ஹைன், நீங்கள் எப்படி இருக்கீங்க. பெண்ணை பார்த்து கேட்கும் பொழுது கைசி கைசி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். எப்போது, எப்போது அப்படின்னா கப், கப் அப்படின்னா எப்பொழுது. நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் அப்படின்னு கேட்போம் இல்லையா. நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் அப்படின்னு கேட்கணுன்னா ஆப் கப் ஆவோगे, ஆப் கப் ஆவோगे. ஆப், ஆப் அப்படின்னா நீங்கள், கப் அப்படின்னா எப்பொழுது, ஆவோगे, ஆவோगे அப்படின்னா வருவீர்கள். ஆப் கப் ஆவோगे, நீங்கள் எப்பொழுது வருவீர்கள். ஏன், ஏன் அப்படின்னா கியோं, கியோं அப்படின்னா ஏன். நீங்கள் ஏன் ஹிந்தி கற்றுக்குறீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா. நீங்கள் ஏன் ஹிந்தி கற்றுக்குறீங்க அப்படின்னு கேட்கணுன்னா आप क्यों हिंदी सीखते हैं, आप क्यों हिंदी सीखते हैं. आप, आप அப்படின்னா நீங்கள், क्यों, क्यों அப்படின்னா ஏன். ஹிந்தி सीखते हैं, ஹிந்தி सीखते हैं அப்படின்னா ஹிந்தி கற்றுக்கொள்கிறீர்கள். आप क्यों हिंदी सीखते हैं, நீங்கள் ஏன் ஹிந்தி கற்றுக்கொள்கிறீர்கள். அதே ஒரு பெண்ணை பார்த்து கேட்கும் பொழுது சீக்தே சீக்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். आप क्यों हिंदी सीखती हैं, आप क्यों हिंदी सीखती हैं. ஒரு பெண்ணை பார்த்து கேட்கும் பொழுது சீக்தே சீக்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். என்ன, என்ன அப்படின்னா கியா, கியா, கியா அப்படின்னா என்ன. நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்கணுன்னா தும் கியா கர்த்தே ஹோ, தும் கியா கர்த்தே ஹோ. தும், தும் அப்படின்னா நீ, கியா அப்படின்னா என்ன, கர்த்தே ஹோ, கர்த்தே ஹோ அப்படின்னா செய்கிறாய். தும் கியா கர்த்தே ஹோ, நீ என்ன செய்கிறாய். தும் கியா கர்த்தே ஹோ, நீ என்ன செய்கிறாய். அதே ஒரு பெண்ணுகிட்ட கேட்கும்பொழுது கர்த்தே கர்த்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். தும் கியா கர்த்தி ஹோ, தும் கியா கர்த்தி ஹோ, நீ என்ன செய்கிறாய். தும் சப்ஜெக்டாக வரும்பொழுது ஹோ அப்படிங்கிற துணைவினை வரும். என் பெயர், மேரா நாம், மேரா நாம், மேரா, மேரா அப்படின்னா என் என்னுடைய அப்படின்னு வரும். நாம், நாம் அப்படின்னா பெயர். மேரா நாம் அப்படின்னா என் பெயர், என்னுடைய பெயர். என் பெயர் மோகன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மேரா நாம் மோகன் ஹை, மேரா நாம் மோகன் ஹை. மேரா அப்படின்னா என் என்னுடைய அப்படின்னு வரும். நாம் அப்படின்னா பெயர். மேரா நாம் மோகன் ஹை அப்படின்னா என் பெயர் மோகன். உங்கள் பெயர், உங்கள் பெயர் அப்படின்னா ஆப்கா நாம், ஆப்கா நாம், ஆப்கா நாம் அப்படின்னா உங்கள் பெயர். ஆப்கா அப்படின்னா உங்கள், உங்களுடைய அப்படின்னு வரும். நாம் அப்படின்னா பெயர். உங்கள் பெயர் என்ன அப்படின்னு கேட்கணுன்னா ஆப்கா நாம் கியா ஹை, ஆப்கா நாம் கியா ஹை. ஆப்கா அப்படின்னா உங்கள், உங்களுடைய அப்படின்னு வரும். நாம் அப்படின்னா பெயர். கியான்னா என்ன, ஆப்கா நாம் கியா ஹை அப்படின்னா உங்களுடைய பெயர் என்ன. முடிந்தது, முடிந்தது அப்படின்னா கதம், கதம், கதம் அப்படின்னா முடிந்தது. வேலை முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா காம் கதம் ஹோ கயா ஹை, காம் கதம் ஹோ கயா ஹை. காம், காம் அப்படின்னா வேலை, கதம் அப்படின்னா முடிந்தது, கதம் ஹோ கயா ஹை அப்படின்னா முடிந்து விட்டது. காம் கதம் ஹோ கயா ஹை அப்படின்னா வேலை முடிந்து விட்டது. காம் கதம் ஹோ கயா ஹை, வேலை முடிந்து விட்டது. நண்பன், நண்பன் அப்படின்னா தோஸ்த், தோஸ்த் அப்படின்னா நண்பன். அவன் என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வஹ் மேரா தோஸ்த் ஹை, வஹ் மேரா தோஸ்த் ஹை. வஹ், வஹ் அப்படின்னா அவன், மேரா அப்படின்னா என் என்னுடைய அப்படின்னு வரும். தோஸ்த், தோஸ்த் அப்படின்னா நண்பன். வஹ் மேரா தோஸ்த் ஹை அப்படின்னா அவன் என்னுடைய நண்பன். குடும்பம்,
குடும்பம் அப்படின்னா பரிவார். பரிவார் அப்படின்னா குடும்பம். இது என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா எஹ் மேரா பரிவார் ஹை. எஹ் மேரா பரிவார் ஹை. எஹ் எஹ் அப்படின்னா இது, மேரா அப்படின்னா என்னுடைய, பரிவார் பரிவார் அப்படின்னா குடும்பம். இது என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா எஹ் மேரா பரிவார் ஹை. எஹ் மேரா பரிவார் ஹை. இது என்னுடைய குடும்பம். செய்தி. செய்தி அப்படின்னா சமாச்சார். சமாச்சார் அப்படின்னா செய்தி. டிவியில் செய்தி பார்த்தாயா அப்படின்னு கேட்போம் இல்லையா? டிவியில் செய்தி பார்த்தாயா அப்படின்னு கேட்கணுன்னா क्या आपने टीवी पर समाचार देखा? क्या आपने टीवी पर समाचार देखा? क्या क्या அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. ஆப்னே ஆப்னே அப்படின்னா நீங்கள். டிவி பர் டிவி பர் அப்படின்னா டிவியில். சமாச்சார் சமாச்சார் அப்படின்னா செய்தி. பார்த்தாயா பார்த்தாயா அப்படின்னா தேக்கா. क्या आपने टीवी पर समाचार देखा? क्या आपने टीवी पर समाचार देखा? டிவியில் செய்தி பார்த்தாயா? பணம். பணம் அப்படின்னா பைசா. பைசா அப்படின்னா பணம். எனக்கு கொஞ்சம் பணம் தேவை அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா முஜே குछ पैसे चाहिए. முஜே குछ पैसे चाहिए. முஜே முஜே அப்படின்னா எனக்கு, குச் குச் அப்படின்னா கொஞ்சம், பைசே சாஹியே பைசே சாஹியே அப்படின்னா பணம் தேவை, பணம் வேண்டும். சாஹியே அப்படின்னா தேவை, வேண்டும் அப்படின்னு வரும். முஜே குछ पैसे चाहिए. எனக்கு கொஞ்சம் பணம் வேண்டும். வேலை. வேலை அப்படின்னா காம். காம் அப்படின்னா வேலை. நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மை காம் கர்த்தா ஹூம். மை காம் கர்த்தா ஹூம். மை மை அப்படின்னா நான், காம் காம் அப்படின்னா வேலை, கர்த்தா ஹூம் கர்த்தா ஹூம் அப்படின்னா செய்கிறேன். மை காம் கர்த்தா ஹூம் நான் வேலை செய்கிறேன். அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது கர்த்தா கர்த்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். மை காம் கர்த்தி ஹூம். மை காம் கர்த்தி ஹூம் நான் வேலை செய்கிறேன். வீடு. வீடு அப்படின்னா கர். கர் அப்படின்னா வீடு. இது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா எஹ் மேரா கர் ஹை. எஹ் மேரா கர் ஹை. எஹ் எஹ் அப்படின்னா இது, மேரா அப்படின்னா என்னுடைய, கர் அப்படின்னா வீடு. எஹ் மேரா கர் ஹை அப்படின்னா இது என்னுடைய வீடு. நாடு. தேஷ். தேஷ் அப்படின்னா நாடு. இது என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா எஹ் மேரா தேஷ் ஹை. எஹ் மேரா தேஷ் ஹை. எஹ் எஹ் அப்படின்னா இது, மேரா அப்படின்னா என்னுடைய, தேஷ் அப்படின்னா நாடு. எஹ் மேரா தேஷ் ஹை அப்படின்னா இது என்னுடைய நாடு. இந்த 5 சென்டென்ஸ்க்கும் ஹிந்தியில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.